வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்னைக்கு தேனியில் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடந்திருக்குது. அது மூலமாக சில மெசேஜ்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னன்னா, அந்த செட்டில்மெண்ட் முதல்ல தேனி மாவட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா மாவட்டமும் மொத்த ஃபார்மும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஃபார்மாக தான் நம்ம டிஆர்ஓட்ட சப்மிட் பண்ணுவோம். பார்ட்டாக கொடுக்க மாட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு முதல்ல, அடுத்த மாவட்டத்துக்கு ரெண்டாவது, அப்படி பண்ண முடியாது. எல்லாருக்கும் டோட்டலாக எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் சேர்த்து ஒரே ஃபார்மாக தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம். எல்லாரோட ஃபார்மும் ரெடி ஆகிற வரைக்கும் டிஆர்ஓட்ட பேப்பர்ஸ் போகாது. அதனால யாரும் அவசரப்பட வேணாம். எல்லாரும் பொறுமையா இருங்க. எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி, அபிடேவிட்லாம் ரெடி பண்ணி, சைன் வாங்கி, கம்பெனிக்காரங்க சைன் பண்ணி, கம்பெனி அட்வொகேட் சைன் பண்ணி, நம்ம டெபாசிட்டர்ஸ் சைன் பண்ணி, டெபாசிட்டர் சைடு அட்வொகேட் சைன் பண்ணி டிஆர்ஓட்ட கொடுப்போம். அப்புறம் டிஆர்ஓ அதை வாங்கி போலீஸ்ட வெரிஃபிகேஷன் கேட்பாரு. போலீஸ் வெரிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஈஓடபிள்யூ போலீஸ் பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வெரிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அதான் ப்ரொசீஜர். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நாள் நம் சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நமது அன்பிற்குரிய மாமா ரோஷன் கான் அவர்களும் வருகை தந்து தற்பொழுது பைய செட்டில்மெண்ட்கான பணிகள் என்ன நடந்து உள்ளது என்பதை பார்த்து மேலும் அதற்கான ஆலோசனைகள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அதன் அடிப்படையில் வாய்ஸ் ஆஃப் லா சேனலில் கூறியதை போன்று தேனி மாவட்டத்தில் உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்த முதலீட்டாளர்களை மட்டும் அழைத்து அவர்களுக்கு பணம் வேண்டுமெனில் பணமாகவும் இடம் வேண்டுமெனில் இடமாகவும் கிடைக்க சட்டப்படியாக டிஆர்ஓ வாயிலாக கொண்டு சென்று பைய காம்பவுண்டிங் நடைபெற அனைத்து விதமான வேலைகளையும் துரிதமாக செய்து வருகிறோம். இனி விரைவில் வரும் வாரத்தில் அதற்கான தேதியை அறிவிப்போம். அதன்படி முதலில் தேனி மாவட்டத்தில் உள்ளவர்களை அழைத்து பைய காம்பவுண்டிங்கான ஃபார்ம்களை ஃபில் செய்து அதை டிஆர்ஓ மூலியமாக கொண்டு செல்லும் பணியையும், அடுத்தடுத்து அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வாயிலாகவும் மக்களை அழைத்து அவர்களுக்கும் டிஆர்ஓ வழியாக கொண்டு செல்வதற்கான பணியையும் நமது சங்கம் முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறது. அதற்காக சங்கத்தின் களப்பணியாளர்கள் அனைவரும் கடந்த ஒரு வாரமாக மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு சங்க அலுவலகத்தை தயார் செய்யும் பணியை செய்து முடித்துள்ளார்கள். அதை நீங்கள் குழுவில் பார்த்திருப்பீர்கள். இதே போன்று இனி வரும் காலங்களில் பைய செட்டில்மெண்ட்டிற்கான பணியை மிகவும் துரிதமாக செயல்படுத்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களும் தங்களது ஒத்துழைப்பை வழங்குவதாக கூறியுள்ளார்கள். எனவே அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொண்டு பைய செட்டில்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் செய்தவர்கள் மட்டும் இதில் பங்கு பெற முடியும் என்பதை அறிந்து கம்ப்ளைண்ட் செய்தவர்கள் மட்டும் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தை அழைக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து வருகை தந்து பைய காம்பவுண்டிங்கான பணிக்கு உறுதுணையாக இருந்து விரைவாக ஒரு சுமூகமான சட்டப்படியான தீர்வை நோக்கி நகர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ரோஷன் கான் மாமா அவர்களின் வாயிலாகவும் சங்கத்தின் நிர்வாகிகள் வாயிலாகவும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பார்ந்த நியோமேக்ஸில் முதலீடு செய்து அதை வாங்க காத்திருக்கும் முதலீட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தேனி தலைமையின் கீழ் சவுத் சைடு இன்வெஸ்டர் அசோசியேஷனும் இணைந்து மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களையும் இணைத்து இது ஒரு மாபெரும் ஒரு வலுவான இயக்கமாக மாறிவிட்டது. அந்த தேனி இளைஞர்கள் யாரு? நம்ம மணிகண்டன், ஸ்ரீ சரண்குமார், வினோத் போன்றவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல சட்டம் அறிந்தவர்களாகவும் நமது அட்வொகேட் சார் அழகர்சாமியின் ஆலோசனையின் பேரும் நன்றாக செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். இருந்த போதிலும் நான் எவ்வாறு இங்கே பணிகள் நடக்கின்றது என்பதை பார்வையிட இன்று வந்தேன். அழகான 1 ஏக்கர் இடம் அவர்களே சுத்தம் செய்து நீட்டாக வச்சிருக்காங்க. அதனுடைய செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் ஈஓடபிள்யூலையும் இங்கேயும் கொஞ்சம் அந்த இது சிஎஸ்ஆர் அடிக்க வேண்டியிருக்கு. அதை ஆரம்பித்த உடனே
ஒரு சில நாட்களில் இதை ஆரம்பிச்சிடும். இதை ஆரம்பித்த உடனே நமது தேனி தலைமையில் இருக்கிறவங்க நமக்கு வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே ஒருங்கிணைப்பாளர்களின் கீழ் எல்லோரும் வர வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து தேனி மாவட்டம், கம்பம் இதெல்லாம் முடியும். அதுக்கு அடுத்தடுத்து சொல்லுவாங்க. இதில் ஒன்று, ஒருங்கிணைப்பாளர்களிடம் தொடர்பு இல்லாதவர்கள் அதே சமயம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க ஒருங்கிணைப்பாளரிடம் தொடர்பு இல்லை என்றால் நீங்கள் தேனி மாவட்டத்தின் இந்த 3 பேரிடமும் தொடர்பு கொள்ளுங்கள், என்னிடமும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புன்றால் அதுக்கு வேண்டிய முன்கூட்டியே சொன்னால் அதுக்கு வேண்டிய வசதி செஞ்சு கொடுக்காங்க. இப்போ இவர் சொன்னார், சரண் 4 பிரிவாக பிரிக்கிறாங்க, பிரித்து செட்டில்மெண்ட் முடியறதுக்கு உண்டான ஆயத்தங்கள் ஆகிவிட்டது. அதே சமயத்தில் நமது செட்டில்மெண்ட்டை தடுக்க வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பசியோடு விளையாடுகின்றனர். பசியோடு பாமரர்களிடமும் நடுத்தர வர்க்கத்திடமும் அவர்கள் பசியோடும் வேதனையோடும் விளையாடுகின்றனர். அப்படி யாரேனும் இதை தடுக்க முற்பட்டால் அனைவரும் சேர்ந்து ஆங்காங்கே உட்காந்துருவான். எது அவங்க வீடுகளில் போய் உட்காந்துருவான். எல்லாருக்கும் கஞ்சி ஊற்றுந்து சண்டை போடுறதில்லை, செய்யறதில்லை. எல்லார் வீட்லையும் போய் உட்காந்து கஞ்சி ஊற்று. இல்லை எங்களை கைது பண்ணு, எங்களை கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நாங்கள் ஜெயிலிருந்து விடுதலை கொடுத்தாலும் நாங்கள் வரமாட்டோம். ஒன்று அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஆகையினால முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். இப்போது சில ஆயிரக்கணக்காக இருந்த வரவேற்பு இப்போது 50,000க்கு மேல் தாண்டி விட்டது. இரு சங்கங்களிலும் சேர்ந்து பல பேர்கள் போன் செய்து முழு ஆதரவு தர தயாராகிவிட்டனர். இந்த ஸ்டே யாராவது வாங்கி இதற்கு குந்தகம் விளைவித்தால் கம்ப்ளைண்ட் செய்தவர்களும் சரி செய்யாதவர்களும் சரி அனைவருமே சேர்ந்து போராட தயாராகிவிட்டனர். ஆகையால் பசியோடு விளையாட வேண்டாம், வேதனையோடு விளையாட வேண்டாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம மாப்பிள்ளமார்கள் நல்லா அருமையாக இடத்த செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே டயத்தில் 500 பேர் வந்தாலும் தாங்கும். ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது, 10 பேர் இருப்பாங்க. அது ஈக்குவல் டு அட்வொகேட் கமிஷன் மாதிரி தான். ஈக்குவல் டு அட்வொகேட்ஸ் கமிஷன் கிடையாது. 4 அட்வொகேட் வர்றாங்க. அங்கேருந்து அட்வொகேட் சார் வந்து ஒரு நம்ம அட்வொகேட் அழகர்சாமி சார் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாரு. ஆகையால் நம் சங்கம் அறிவிக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. விரைவில் ஒரு 2 மாதத்துலேயே முடிஞ்சிடும். பணம் வேணுமா, இடம் வேணுமா எல்லாத்தையும் பிரித்து சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் நடங்க. விரைவில் நம் வேதனை தீர்க்கப்படும், பசி தீர்க்கப்படும், ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் என்று நான் கூறி முடிக்கின்றேன். வணக்கம். தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சங்கம் மற்றும் நம் துணை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன். அதாவது நம்ம இந்த 5 செட்டில்மெண்ட் காம்பவுண்டிங்காக எல்லாருமே வந்து இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம சரண் சொன்னது மாதிரி, நம்ம மாமா சொன்னது மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சு வச்சிட்டோம். இதில் முக்கியமான தகவல் எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் உங்கள் மாவட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கா, இல்லை எல்லா மாவட்டத்துக்கு எப்படி நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 300 ஃபோன் 400 ஃபோன் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து எல்லாத்துக்கும் இது புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த எளிமையான விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாத்துக்குமே கூப்பிட்டு ஒரு ட்ரெயில் பார்த்துட்டு அதில் நடக்கக்கூடிய நல்லது கட்ட என்ன விஷயம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரெயில் மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டங்களை கூப்பிட போகிறோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களாக கூப்பிட்டு 50 பேர் 40 பேர் டு 50 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து இடம் வேணுங்கிறவங்களுக்கு இடம், பணம் வேணுன்றவங்களுக்கு பணம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த காம்பவுண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கான வேலையில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்து வச்சிட்டோம். அதனால் வந்து யாரும் மனக்கவலையோ குழப்பங்கள் அடைய வேண்டாம். கண்டிப்பாக வந்து அடுத்து நம்ம வாய்ஸ் மூலிமா வீடியோ மூலிமாவும் நம்மளுடைய குரூப்பு, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு மூலிமா வந்து எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருப்போம். அதனால் வந்து யாரும் குழப்பங்களோ மனவேதனையும் அடைய வேண்டாம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து இலக்கை நோக்கி நிற்கிறோம்.
கண்டிப்பாக அது மூலிமா நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கம்பெனி சப்போர்ட்டு, நமக்கு கம்பெனி முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஆர்ஓ நமக்கு முழுமையாக சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனால் வந்து EOW நமக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து யாருமே வந்து இதை நினச்சி வந்து கவலையோ வருத்தமோ பட வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு அனைவருக்கும் வந்து முழுமையான தீர்வு இனியும் ஒரு சில நாட்களில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த காம்பவுண்டிங்கு தீர்வு வேகமாக கிடைச்சிடும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷத்தோடு இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.